நன்றி, வணக்கம். இன்றைக்கு ஸ்பெஷல் பாருங்கோ, செய்கிறோம் நாட்டுக்கோழி ரசம் வைக்க போகிறோம். இன்றைக்கு இதெல்லாம் நாங்கள் வெட்டுவோம். தேவையான பொருளை பாருங்கள், இவ்வளோ தேவையான பொருள். நாட்டுக்கோழி சரியான கஷ்டம் வெட்டுறது. கோழி ஈரல், நீங்கள் வேறு நாட்டுக்கோழி ரசம் பண்ணுறோன்னா நீங்கள் கூட அவ்வளோ கோழியும் ரசம் பண்ணிட்டு இந்த அவ்வளோ தான் ரசம். இந்த எலும்பை போட்டு குத்தி தான் ரசம் வைக்க போகிறோம். அது அவ்வளோதான், ஒரு பிரட்டி விட போகிறோம். பிரட்டி விட அந்த ரசத்தோடு சாப்பிட்டு அப்படி இருக்குது. கோழிக்கால் ரசத்துக்கு வந்து கொஞ்சம் மல்லி தான் போடணும். இது வந்து மிளகு ரசம் இல்லை. மிளகு ரசம்னா மல்லி கொஞ்சம் கூட போடணும். கோழிக்கால் ரசத்துக்கு கொஞ்சமாக போடணும். சித்திரை மிளகு ரசத்துக்கு வந்து 5-6 மிளகா போடணும். கோழிக்கால் ரசத்துக்கு வந்து 3 சித்திரை மிளகா போட்டால் காணும். 2 பச்சை மிளகா, பூடு 3 பல், கருவேப்பிலை கணக்காக போடணும். நிறைய போடணும், ரொம்ப கொஞ்சம். சின்ன வெங்காயம் இவ்வளோ போட்டால் காணும் அரைக்கிறதுக்கு. அப்புறம் நாங்கள் தாளிக்கிறதுக்கு வரையாக போடுவோம். அப்போ அரைக்கிறதுக்கு இவ்வளோ போட்டால் காணும். மிளகுத்தூள் ஒரு கரண்டி அப்படி நாங்கள் அரைச்சி எடுப்போம். உப்பு, இது வந்து சிக்கன் பிரட்டு உருளைக்கிழங்கு போட்டு ரசத்தோடு சாப்பிட. ரசத்துக்கு வந்து தக்காளி பழத்தை அப்படி சின்னதாக வட்டி இருக்குல்ல, அதை நல்லா அப்படி கசக்கணும். அது ஒரு துண்டு பாஞ்சிட்டு தக்காளி 800 ரூபாய்க்கு ஒரு துண்டு கீழே போட்டேன். மண்ணுக்காய் போட்டேன். முதல் பால், சரி எல்லாம் முடிஞ்சது. நாட்டுக்கோழி இறக்குவோம். முதல் கீழே கட்டி வச்சுட்டு ரசத்தை வைப்போம். ரசம் வைக்கிறதுக்கு முதல்ல எண்ணெய் கொஞ்சம் போடுவோம். தேங்காய் எண்ணெய், கடுகு, வெந்தயம், பெரிய சீரகம், இந்த கருவேப்பிலை, கம்பை, இது வெங்காயம், வரமிளகா, சித்தல் மிளகாயும் போடுவோம். கிளறி விடுவோம். உரலுக்குள்ள இந்த எலும்போல போடுவோம். போட்டு உலக்கி எடுத்து நங்குன்னு இடிக்கணும். அதெல்லாம் விழுகுது. நாட்டுக்கோழி எலும்பு இடி வருது இல்லை. இதே பாய்லர் கோழி எலும்பெல்லாம் டக்குன்னு அடிக்கலாம். ஆனால் ருசியாக இருக்காது, உடம்புக்கு நல்லா இருக்காது. இது உடம்புக்கு ஆரோக்கியம். இப்போ தக்காளி பழத்தை போடுவோம். இதுதான் நாங்கள் அரைச்சி வச்சுருக்கிறத போடுவோம். இப்போ போட்டு கொஞ்சம் மிளகா விடுவோம். கூட்டு வந்து நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ நான் அந்த கூட்டு அரைச்சி செய்த கிரைண்டரை கொஞ்சம் கழுவி போட்டு தண்ணியை ஊற்றி விடுவோம். அப்படியே ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இப்போ அந்த இடித்து வச்சுருக்க சிக்கன் முள்ளை இதுக்குள்ளே போடுவோம். சின்ன தேசிக்காய் பழம் அளவுக்கு பழப்புளி. இப்போ புளியை விடுவோம். இப்போ எல்லாம் அவிஞ்சு வந்துடுது. இப்போ பாலை விடுவோம். தேங்காய் பால், இந்த தூள் போடுவோம். மல்லி சரக்கு தூள் கொஞ்சம் கொண்டு போட்டால் காணும். பாருங்கள், ரசம் வச்சு முடிஞ்சது. இந்த ரசம் வந்து
கொஞ்சம் காய்ச்சல் உடம்பு ஏறாத ஆட்கள் அப்படி இருந்தால் இந்த ரசத்தில் வச்சு கொடுத்தா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது அந்த ரசம் மிளகு ரசம் பிடிக்காத ஆட்களுக்கு வந்து இந்த ரசம் நல்லா பிடிக்கும். அதனால இதில் செய்து கொடுங்க. நாட்டுக்கோழி ரசம் அந்த மாதிரி இருக்கும். செய்து கிடாக்கு நீங்களும் செய்து சாப்பிடுங்க. பாருங்கள் எல்லாம் முடிஞ்சது. இந்த பாருங்கள் நாட்டுக்கோழி ரசம், கோழி எலும்பெல்லாம் இருக்குது. நான் சோத்தர் சாப்பிட அப்படி இருக்கும். நான் இதுக்கு வந்து பெருங்காயம் போடல, இதில் இல்லை அதனால் போடல. பெருங்காயம் கொஞ்சம் போட்டால் இன்னும் சிறப்பு. சரி, வேறு என்ன, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த ரசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணால் தான் நான் முன்னுக்கு வரலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக.